உங்களை நீங்க நம்புங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க இது உனக்கு வராது, இது உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டிஸ்கரேஜ் பண்றதுக்காண்டி ஒரு கூட்டமே உங்களை சுத்திட்டு தான் வந்து இருப்பாங்க, இன்க்ளூடிங் உங்களோட ஃபேமிலி. இந்த இடத்துல உங்க ஃபேமிலி நீங்க தாண்டி வரதே ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். கண்டிப்பா நிறைய பேர் வீட்டுல 100க்கு ஒரு 95% பேர் வீட்டில் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். ஃபேமிலி நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு 100க்கு ஒரு 100க்கு ஒரு 30-40% வந்து நீங்க ஜெயிச்ச மாதிரி தான். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து பேசணும். May 1, அதாவது உழைப்பாளர் தினம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து பேசி வந்தாகணும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்ல ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய பேத்துக்கு பிடிச்சு பண்றாங்க, நிறைய பேத்துக்கு பிடிக்காம பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளோட இன்னைக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷனால தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்னமோ ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரீம் ஒன்றா இருக்கும், பட் ஆனால் இன்னைக்கு அவங்க பார்க்குற ஒரு வேலை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்களுடைய ட்ரீமுக்கும் இதுக்கும் அவங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை, அவங்க நினைச்ச ஒரு லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு இஷ்யூ ஆனாலும் சரி, எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களோட ட்ரீமை மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட ட்ரீமை மட்டும் விட்டுறாதீங்க. அது இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வந்து டெம்பரவரி. ஆல்வே இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து டெம்பரவரி. இன்னைக்கு இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் கழிச்சு இது இருக்காது, இல்லை ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு வந்து இருக்காது. பட் ஆனால் உங்களோட ட்ரீம் மட்டும் என்றைக்குமே வந்து இந்த இடத்துல மறந்துடாதீங்க, இந்த இடத்துல வச்சுக்குவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆனாலும் சரி, பார்த்துக்கலாம், பண்ணிடலாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொறுமை இந்த உலகத்தில் வந்து தேவை. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு பொறுமை வந்து தேவை. அது நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக இருக்கட்டும், அது நடக்காமல் போகிறதா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நம்ம கையில் தான் வந்துருக்கு. இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து இழந்துடுறாங்க. அதை இழக்கும் போது கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்டே வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோ தூரம் அதை கஷ்டப்பட்டுருப்போம். பட் ஆனால் இதுல இருந்து எனக்கு எதுவுமே வரல, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது, அதாவது நுனியில் தப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பண்றாங்க. பட் அதை தாண்டி வந்து பொறுமை இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைச்சிடாது, சீக்கிரமாக கிடைச்சிட்டா எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். பட் இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் நீங்க பார்க்குற வேலை, இல்லை நிறைய பேர் பிடிச்சு பண்ணுவீங்க நீங்க பார்க்குற வேலை. எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் மட்டும் வந்து சொல்றேன், கண்டிப்பா இதை மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரீம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்பவே இந்த இடத்துல வந்து முக்கியம். என்னதான் நடந்தாலும் சரி, நான் தான் ஓப்பனா சொன்னேன்ல, என்ன நடந்தாலும் சரி, உன் ட்ரீம் மட்டும் உன்னை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. உன் சுத்தி இருக்கிற உன் ஃப்ரெண்டோ, உன் ஃபேமிலியோ, உன் ஃப்ரெண்ட்ஸோ, உன் ரிலேட்டிவோ, உங்களை நீங்க நம்புங்க. இவங்க எல்லாமே செகண்ட். இன்னைக்கு நீங்க சாப்பிடணும், இன்னைக்கு நீங்க டிராவல் ஆகணும், இன்னைக்கு நீங்க உங்களோட ஜேர்னி வந்து நடக்கணும், எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து நல்லா முடியணும் அப்படின்னா உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஒரு நாள் வந்து ஆரம்பிச்சு, அதாவது நைட் ஆகி நீங்க நல்லா தூங்குற வரைக்கும் உங்க கையில தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. அதாவது நான் சின்ன பசங்களை சொல்லல, ஒரு 20 ஏஜ், ஒரு 20 ஏஜ் அப்படி நான் மீன் பண்ண வரல. ஒரு லைஃபை நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தனியா சிங்கிளா லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. யாரையும் நம்பி நீங்க இருக்காதீங்க, யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன், யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. யாரு கூட யாரை கம்பேர் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இல்லை. சரி, அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல. எல்லாருமே ஒரு கட்டத்துல சாவதான் போறான், மைண்ட்ல வச்சுக்கோ. அதுக்காண்டி இந்த மாதிரி நான் சொல்ல வரல, மீன் பண்ணல. பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த டே டெத்து தான். அவங்க அப்படி இருக்காங்க, என்னால் அப்படி இருக்க முடியல. கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க வேற, நம்ம வேற. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, யூ சோ குட், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்படிதான் லைஃப்பை லீட் பண்ணுமே தவிர, அவங்க அப்படி இருக்காங்க, நான் அதை வாங்கணும், நான் அதை செய்யணும் அப்படின்னு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே வந்து வெறுத்துரும். நம்ம யாருக்காண்டி வாழ்ந்தோம், அவனுக்காண்டி ஓடணும், இவனுக்காண்டி ஓடணும், அவன் பார்க்கணும், இவன் பார்க்கணும், நம்ம ரிலேட்டிவ் பார்க்கணும், நம்ம சொந்தக்காரன் பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படி இருக்கணும்ட்டு. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்போ வாழ்ந்தோம், நம்ம எப்போ நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம குழந்தைய கூட, நம்ம ஃபேமிலி கூட அப்படின்னு வந்து என்னைக்குமே இந்த யோசிச்சிடக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றேன், யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அவங்க கூட வச்சு. அதே மாதிரி நிறைய பேர் வீட்லயும் இது நடக்கும். ஓப்பனா சொல்ல அப்படியே நிறைய பேர் வீட்டில் இருந்து நடக்கும். அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அந்த பையனும் படிச்சு முடிச்சான், வேலைக்கு போயிட்டான், பட் ஆனால் நீ வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கம்பேரிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து அதிகமாயிருச்சு. உலகத்துல அப்படின்னு கிடையாது,
பார்த்து பார்த்து பேசி பேசி அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலைமை. யாரு கூட யாரையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. யாருனாலையும் அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. நீங்க பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலை அஜித்குமார் அப்படின்னா தலை அஜித்குமார் ஒருத்தர் தான். நீங்க தளபதி விஜய் அப்படின்னா விஜய் தான். அவரை மாதிரி நீங்க யார் நினைச்சாலும் சரி அந்த ஃபீல்டில் வர முடியும், அந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர பட் ஆனால் அவரு மாதிரி ஆயிட முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன எல்லாமே இதுதான். கான்செப்ட் வந்து இதுதான். உங்களை மாதிரி நீங்க யாரு மாதிரி எதுக்காண்டி நீங்க ஆகணும், யாரு மாதிரி எதுக்காண்டி நீங்க ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நீங்க இருங்க. உங்களோட லைஃப், உங்களோட என்ஜாய்மெண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட கஷ்டம், உங்களோட ஃபீல், உங்களோட எமோஷன், வாட் எவர் எல்லாமே வந்து உங்க கையில தான் வந்து இருக்கு. நல்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்துட்டோம் அப்படின்னா இறக்க போறது அப்படிங்கிறது ஒன்றே வந்திருக்கு. பட் ஆனால் இதுக்கிடையில ஒரு ஜேர்னி இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. அதை கஷ்டமா பார்க்குறவங்க கஷ்டமா பார்ப்பீங்க, ஜாலியாக இருக்கிறவங்க ஜாலியாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். உங்கள் லைஃப்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் வைக்கும், கற்றுக் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும், ஒரு லைஃப்ல ஒர்க் அவுட் பண்ண வைக்கும், ஐ மீன் ஒர்க் பண்ண வைக்கும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும். இந்த லைஃப் கஷ்டமும் கொடுக்கும், ஹாப்பினஸும் கொடுக்கும். என்னடா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டப்படுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அப்படின்னு சொல்லி மேல இருக்கிறதே சொல்லி ஒரு நாள் வந்து நீ கஷ்டப்பட்டதுக்கான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உழைப்பிக்கத்த ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை, இட்ஸ் வெரி ட்ரூ. நான் சொல்லலை, பட் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டியும் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த இடத்துல வந்து உழைச்சி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கிடைச்சே தீரும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம பார்க்குற வேலை நமக்கு வந்து பிடிச்சு போய் இருந்தாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். அதை தாண்டி பிடிச்ச வேலையில நம்ம பண்ணிட்டே இருக்கோம். பட் அதுல இருந்து எந்த ஒரு இன்கமோ எதுவுமே வரலோ, இல்லை எந்த ஒரு விஷயமும் நமக்கு அதுல இருந்து கிடைக்கல. ஐ மீன் ஒரு இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒர்க் பண்றோம், இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம், பட் அதுல இருந்து எந்த ஒரு விஷயமே கிடைக்கல நீங்க நினைக்காதீங்க. கிடைக்கும், கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பயங்கரமா வந்து கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனா இதுக்கிடையில இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த லெசன். இப்படிதான் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஒன் ஆஃப் த லெசன் தான் வந்து நமக்கு அது வந்து கற்றுக் கொடுக்குது. எதை எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அது நீங்க பண்ற ஒரு வேலையும் சரி அதுக்கும் தெரியும், மேலே உட்காந்துட்டு இருக்கிறவருக்கும் தெரியும். அதை தான் அப்பப்போ உங்க கையில் வந்து கொடுப்பாரு. பட் ஆனால் நீங்க அதை பண்றீங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹார்ட் ஒர்க் நீங்க போடுறீங்களா, போட்டுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறது இடத்துல முக்கியம். எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. வருதோ வரலையோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பியா இருக்கேன், நான் பண்றேன் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்படி பண்றவங்க தான் இன்னைக்கு வந்து அதிகமான அளவுல, ஐ மீன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃபை வந்து லீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம பண்ற ஒரு வேலையில 100% நம்ம பண்ணோம், ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல இருந்து வரது வரல அப்படிங்கிறது எல்லாம் நெக்ஸ்ட் டே ஒரு நாள் வரும், கண்டிப்பா நடக்கும், அது நடந்தே தீரும். பட் ஆனால் அந்த ஒரு நாள் உன் லைஃபே வந்து மாத்திரும். ஒன் டே நைட்டு அவ்வளவுதான், உன் லைஃபே வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நீங்கள் பிடிச்சு பண்ணுற வேலையாக இருக்கட்டும், இல்லை பிடிக்காமல் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே டெம்பரரி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்குது, நாளைக்கு கிடையாது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி என் கையில் இந்த ஒரு வாட்ச் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல இந்த வாட்ச் இருக்குது, நாளைக்கு என் கையில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி எல்லாமே டெம்பரரி தான் இந்த லைஃப்பில். அதனால் யாரு வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஏமாத்தி இருப்பாங்க, நம்ப வச்சு ஏமாத்தி இருப்பாங்க. அது எல்லாமே வந்து இன்னைக்கு டெம்பரரி தான், எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ற ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணுங்க, உங்களுக்கு உண்மையா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும், நீங்க நினைக்கக்கூடிய ட்ரீம் வந்து நடக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுங்க அதுக்காண்டி. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேசணும் தான் கண்டிப்பாக நான் வந்து பேசினேன். ஏன்னா முக்கியமான ஒரு நாள் May 1, அதாவது உழைப்பாளர்கள் தினம் அண்ட் தலையோட பர்த்டே, தலை அஜித்குமாரோட பர்த்டே. அதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. May 1னாவே உழைப்பாளர்கள் தினத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அதுவாக தான் வந்திருக்கும். அண்ட் ஹாப்பி பர்த்டே ஃபார் தலை அஜித்குமார் சார். எனிவேஸ் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கணும், மறக்காம பேச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்களா, கௌதமி சர்ச் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விசேஷ லிங்க்ஸுமே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அப்படின்னு பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் டே பை டே நியூ கனெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து கிடைச்சிட்டே வந்திருக்கும். அடுத்த இனிமே பார்க்கலாம். பாய்.